சரியா போச்சு இதை வச்சது. இதே அந்த ஊர் பயிலுக்கு வைக்கவா விட்டாங்க? எதுக்கு நம்ம ஊர் கிராமத்துக்குள்ள எதுக்கு அடிச்சுக்கிட்டு செத்தாங்க? நல்லபடிக்கா வச்சது நிக்கத்தில உண்டியல உடைக்கிறோம்ங்கறாங்க, சாமிகள் திருவிழா செயின காணாமங்கறாங்க, எல்லாத்தையும் திருட்டு பயிலுக்கு திருடிட்டு போயிடுறாங்க. ஒரு பொம்பளை பொண்ணு கோலம் போட விடுறாங்களா படுவாய் பயிலுக? ஏங்கனே அண்ணே இது ஓடுமா? ஓடுதா? இத ரிப்பேர் பண்ணா கூட காசு செலவாய் போயிரும்னா ரிப்பேர் கூட பார்க்க மாட்டாங்க நம்ம ஊர் ஆளுங்க. அண்ணே இங்க ஆள காணா வந்தாரு. என்னே ஏங்கனே இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு, எப்படி பதறி போய் வர்றான்? இப்படி ஆடி அசால்ட்டா வந்தா என்ன அர்த்தம்? தங்கராஜ் ஊருக்கு ஒண்ணப்பா நானான்னு தெரியவாரு. வீட்டுல போய் சோறு தண்ணி குடிக்காம கூட கிராம விஷயம் வந்தா அலையிற மனுஷன் அவர் வீட்டுல அப்படி நடந்து வச்சேன்னு ஒரு பொறுப்பு இருக்கானே, ஒரு பதட்டம் இருக்குதா? ஏங்கனே இப்படி இருக்கியே? ஏப்பா விழுந்து இப்படி கத்துற? உன்ன நடந்து வரதுக்குள்ள நீ வெக்கற, நீ இந்த ஓட்ட ஓடியாடுற. பதட்டம் இருக்கிறது சரிதான், அதுக்காக இப்படியா? இப்பதாப்பா முடியலைன்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டு படுத்தேன் வந்து உசுப்பிட்டிய. சரின்னு சொல்லிட்டு உடையாதா நடக்க முடியலப்பா. யாருக்கு தான் பதட்டம் இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லாம இருக்குமா? என்னப்பா நீ பேசுறது ரோசா? போப்பா போப்பா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நான் திருட்டு பயல கண்டுபிடிக்க போறேன்? காலு வலிக்குது, கை வலிக்குது, மண்டை வலிக்குது. ஐயோ வாயா வந்து காமி, திருட்டு பயல காமி வந்து வா. தம்மா அத்தடி படி ஏற முடியலையே. யோ என்னையா இது? கேமரா ரூம்னு சொன்னியே, இங்க என்ன 10 கலை பூச்சி குடும்பம் நடத்தி கூடு கட்டி குடும்பம் நடத்தி இருக்கு. எதை விட அடுப்பாங்கடைய விட மோசமால இருக்குது. நூலாப்பட புடிச்சு போய் இப்படி தொங்கி கிடக்குது. யோ கேமரா மைக் செட் இதெல்லாம் ஒர்க் ஆகுதா? அலங்கர பொருள் சாமி பூஜை தானே, வெங்கல பொருள் அப்படி இப்படி போட்டு வச்சிருக்கிறது இப்ப எப்படி இருக்குதா? வாமா அடே என்னமா நீ வேற எலிக்கும் கரப்பாம்பூச்சிக்கு இந்த கத்துக்கத்துற? எங்க ரவி பையன் வரேன்னு சொன்னா வரட்டானமே, எனக்கு மறந்து போச்சு அவன் சொல்லி கொடுத்தது. சரி வா என்ன ஏதுன்னு பாப்போம், நோண்டி பாப்போம் வா. ஏதோ ரவுண்டா பொத்தா இருக்குன்னு சொல்லுவானே அதை. இந்த இருக்கு இருப்பா இருப்பா. யாவது வந்துருச்சு. கரெக்டா தான் கண்டுபிடிக்கிறாரோ? ஆளை பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு. ஏங்கனே உங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் ஆன் பண்ண தெரியுமாக்கு? பரவாயில்லையே. ஏமா நானா அந்த காலத்து பியூசிமா இருமா, அது இதுன்னு அதான் சொல்லி தந்துட்டு போனேன், மறந்து போயிருது. என்ன பண்ண? இரு பாப்போம். அண்ணே என்னடா இப்படி மெதுவா நோண்டிட்டே இருக்கவே? அப்ப போய் கத்துக்கிட்டா இருக்கியே. தெரியும்னு சொல்றியா? அப்ப சட்டுப்பட்டு பட்டன் போட்டு அமுக்குவாங்கல்ல, அது மாதிரி அமுக்கி வர வைங்கண்ணே. இருப்பா பாத்துக்கிட்டானே இருக்கேன், வைக்கிறேன் இருப்பா. யோ எப்படி நேரம் திருட நீ காட்டுவியா மாட்டியா? காட்டியா திருட்டு போய் சீக்கிரம் காட்டியா? இதுல அது சொல்லுவானே, கேமரா 1 கேமரா 2 கேமரா 3, வெளியில கேமரா 3. இருமா வந்துருச்சுமா இருமா. அடே நிப்பாட்டுங்கண்ணே. ஐயோ சுருளியா 3:30 மணிக்கு எந்திரிச்சு அங்கிட்டு போறாரு. ஐயோ தடி எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. இந்த மனுஷன் குடிக்காம கொள்ளாம திறந்து இருக்காருன்னு நினைச்சா இவருக்கு பத்தாக்கா வீடு பக்கம் என்ன சோழி அங்கிட்டு போற. அண்ணே அங்கிட்டு பின்னாடி திரும்ப வரத வைங்கண்ணே. அண்ணே ஆமாண்ணே இங்கிட்டு பின்னாடியே வாங்க. ஐயோ இந்த மனுஷனை எப்படி எல்லாம் நம்பி இருந்தேன். ஒண்ணும் மண்ணா இருக்க அண்ணன் பொடாடி காலத்துல உள்ள ஜங்கிலியா அக்கற அளவுக்கு படுவாவியா இருந்திருக்கானே என் வீட்டு புருஷன். ஐயோ கடவுளே, இது மனசு தாங்கலையே. ஆமா நிப்பாட்டுங்கண்ணே. யோ சுருளி படுவாவி. ஐயோ யாயா உனக்கு இந்த புத்தி? ஏமா இதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேமா, நிப்பாட்டுன்னு. யோ கடவுளே, என்னம்மா நீ எல்லாத்துலயும் இப்படி அவசர புத்தியா இருக்கிற? பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பொறுமை வேணாமா? ஏமா அது இப்ப லைவ்மா, லைவ்ல அந்த பிள்ளைக்கு இப்ப நடக்கிற விஷயமா. சூர்லி பையன் வந்து வர்றான் போலமா, உன் புதுசா வெளியில வர்றான் போல. ஏமா நீ வேற லைவ்ல வர்றாரா? என்னண்ணே அப்படினா? என்னமா நீ அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயமா. சூழ்நிலை இப்ப வெளியில நிக்கிறாப்புல போல, அதான் காமிக்குது. விடிய காலத்துல உள்ளதுக்கு இந்த போறமா பொறுமையா இருமா. இங்கறியா சொட்ட தலையா எடுத்துக்கிற வெங்கல வடக்கு தான் கிடக்கு. எடுத்துட்டு மண்டையில சாத்தி புருவையா. இப்ப உள்ளது விஷயம் கேட்டனாயா? யோ ஏன் உத்தம புருஷன், என் தங்கமான ராசாவே நான் இப்படி எல்லாம் நினைக்க வச்சு புட்டியே. வா அடிச்சுக்கையா, நீ அடிச்சுக்கையா, கணத்துல போட்டுக்கையா. எப்படிப்பட்டவர் என் உத்தம புருஷன், என் சுருளி தங்கத்தை போய் இப்படி நினைச்சு புட்டனேனா? ஆத்தி பதட்டத்துல ஒண்ணும் புரியலையே எனக்கு. யோ இப்ப உள்ளது அப்ப உள்ளது லைவ் கோய்வு எல்லாம் யாரோட வைக்க சொல்றது? விடிய காலத்துல உள்ளது வையா. எது தேவையா அதை வைக்காம அப்படியே போறாங்க. கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஆபரேட் பண்ண தெரியும்
காமிப்பாங்க அவங்க. இதெல்லாம் கேட்டனா கேட்டதை சொட்ட தலையா. ஐயா உன்னைக்கிட்ட வந்து நான் சிக்கியிருக்கேன் பத்தியா. இருமா போடுறேன் இருமா. ஆத்தாடி நான் பேசுற பேச்சு திட்டினா என் சுருளிக்கு தெரிஞ்சா மனசு எம்படி பாதிக்கு. கோயில் கட்டி கும்பிட வேண்டிய என் புருஷனை இப்படி பேச வச்சுப்பட்டேன் இந்த சொட்ட தலைய. போடியா போட்டு தொலை. மனரோசா அண்ணே என்னண்ணே போட்டியிலண்ணே ஆளு மோச்சாட எதுவும் தெரிஞ்சுச்சாண்ணே? என்னப்பா பாத்தீங்களா? இல்லையா அந்த அண்ணன் இப்பதான் நம்ம நோண்டிக்கிட்டே இருக்காரு அந்த கம்ப்யூட்டரை. வந்தது நல்லதா போச்சியா. உனக்கு வேற சொல்லி சுத்துப்படல உள்ள ஆள் எல்லாரும் எந்தெந்த ஊருக்காரங்கெல்லாம் மோச்சாட உனக்கு வேற தெரியும் ஆள் அடையாளம்லாம். நீ வந்தது நல்லதுக்குதான். இந்த போடுவாரு பாரியா. எவன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணே காட்டுறேன் வைன பாப்போம். என்னடா சொல்லி உன் பொண்டாட்டி பேசுற பேச்சு அது வாய் அடிக்கிற அடியில ஒன்னு என் கையை வேலை செய்து இல்லையே. வந்ததுல இருந்து உன் பொண்டாட்டி வாய் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரே பதட்டமா இருக்குது. எனக்கு ஒன்னும் புரியலடா. ஒன்னும் மாட்டுப்படல வைக்கிறேன். அண்ணே சொல்லி 2 பேர் வந்திருக்காங்கய்யா. 2 பேரு. ஐயோ மொட்டையா போக அவன் கைய பாருவே. கையால எப்படி பிடிச்சு தரன்னு முடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறானே படுவாதி. அவன் கையில சிறந்து வர புண்ணு வைக்க. ஐயோ பாரியா சொல்லி என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல. அக்கா பாரு தரன்னு. ஐயோ எப்படி இருந்த பொம்பளை இப்படி எல்லாம் பண்ண எப்படிதான் மனசு வருது. ஐயா அவனும் ஒரு பொம்பளை வயிற்றுலதான் பிறந்தானா? இப்படி இருக்கிறாங்களே இறக்கம் இல்லாதவங்களா? ஈவு இறக்கம்னா என்னன்னே தெரியாதோ. அவங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைலாம் இருக்குங்களா இல்லையா? இப்படி இழுத்துட்டு போகும்போது மனசு துடிக்காது. அட கடவுளே. ஏன்டா சொல்லி உனக்கு எதுவும் சுத்து வட்டத்துல யாருங்கிற மாதிரி எதுவும் தெரியுதா? ஒருத்தர் நல்ல முகம் மூடி இருக்கு, ஹெல்மெட் போட்டிருக்கேன். இன்னொருத்தருக்கு நல்ல முடி வளர்த்துருக்கான்ப்பா. முடி இருக்கிற மாதிரி தெரியுது பாரு. ஏண்ணே அந்த ஓட்டுற முகச்சாரியை பார்த்தா எங்கேயோ பார்த்தது மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம சுத்து வட்டாரத்தில் யாருன்னா இப்படிலாம் முடி வளர்த்துக்கிட்டு தெரியுறா? யார் இப்படி முடி வளர்த்தது மாதிரி ஒன்றும் மட்டும் படலை எனக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இல்லையே. முடியெல்லாம் வளர்த்துருக்கு. ஆனால் அந்த முகச்சாடை என்னமோ முகம் மட்டும் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது. முடி இப்படி உள்ள பயல்களை எங்கிட்ட பார்க்கலையே முடி வளர்த்துக்கிட்டு தெரியுற வயல்களை. சொல்லி நல்லா யோசிச்சு பாரியா. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு. இன்னும் முகத்தை பார்த்த மாதிரி இருக்குங்கிற அப்புறம் இப்படி முடி வளர்த்தவங்கள பார்க்கலேனுங்கிற யோசியா. சரியா ஞாபகம் இல்லாத மாதிரி தான் அவனரோசா தெரியுது. அண்ணே அதை அப்படியே அந்த போனுக்கு மாற்றி விடுங்கிறேன். ஆமா நம்ம தெரிஞ்ச பயல்களுக்கெல்லாம் கேட்டு பார்ப்போம். அண்ணே சொல்றாருல போன்ல அனுப்பி விடுங்க. ஏன் சொல்லி நிதானமா யோசிக்கப்படாதா? கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்து யோசிங்களே. ஐயா நம்மளுக்கு இந்த போன லெக்கினெல்லாம் எடுத்து அனுப்ப தெரியாத. இதை சொல்லி கொடுத்தா இப்படி போன உள்ள போய் பார்க்கணும்னு. சரி ரவி பையன் வந்தோன்னு அனுப்ப சொல்லவா? நல்லா இருப்பிய அது என்ன அண்ணா மறக்காம அனுப்பி போருங்கண்ணே. ரவியை கூப்பிட்டு கூட வந்து அனுப்பி போருங்கண்ணே. சிரமம் பார்க்காம பாவம் முடியலன்னு வேற மாத்திரை போட்டோம்னு சொல்றியே தெரியுதுதான். இருந்தாலும் என்ன பண்றது அனுப்புறீங்களா? நான் என்ன எதுன்னு வீட்டுல போய் என்னன்னு அக்கா ஒரு எட்டு பார்த்துட்டு ஓடியாடுறேன். ஓயா சொல்லி நீ வேற உனக்கு ஒண்ணும் மட்டுப்படலைங்கிற. எனக்கு என்ன இப்படி மண்டையில கூடு கட்டி இருக்க மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு பயலில் நான் என்கிட்ட பார்த்தேன். ஐயோ எவனா இருப்பேன்? ஏயா வேற மாநிலத்தில் இருக்கிறது வந்திருப்பாங்களோ? இதுக்குன்னே கும்பல் தெரியுமோ? யாருன்னு தெரியலையா? அப்படிலாம் இருந்தா நம்ம எப்படியா கண்டுபிடிக்கிறது? இங்க பட்டியலாடி ஆட்டாளமா எப்படி குத்துக்கள் ஆட்ட உட்காந்துருக்காளுன்னு. இவ வாயில இருந்து செல்லமா ஒன்னும் உருப்பட முடியாது பாவம். என்ன பாடு படுத்துறா. அதனாலதான் பரிச்சை நடத்திட்டு போயிட்டாங்க. இவ வாயில பல்ல இருந்தவங்க ஒருத்தையும் தப்பிக்க முடியாது. மடியா எப்படி இருக்கிறாள் கத்தியெல்லாம் ஆட்டா ஆத்தாளு மகளுக்கு ஒரு ரப்பு எடுத்து வைத்திருக்கிறாளுங்க. எவ இந்த மரகத்தை எங்க இருந்து பேசினாலும் தூணுல பேசினாலும் துரும்புல பேசினாலும் கேட்க முடியும். என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க? கூடத்தோட காய்ந்தாப்பட்டு பேசிட்டா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைப்பா. வந்து என்ன தெரியுமா? மண்டவளத்தை தண்டவளத்துல ஏத்தி விட்டு போருவேன். ஓமா குடும்ப விஷயத்துல போய் ஓ வீட்டுல பேசிக்கிட்டு என் குடும்ப விஷயத்தை தெரியல வச்சு பேசினாயின்னு வையி. அவன் ரப்படுத்தவ யாருடி ரப்படுத்தவ? அவன் ரப்படுத்து போய் 3 மணிக்கு 2 மணிக்கு யார் எந்திரிக்க சொன்னா? எதிரி போய் தொலைச்சிட்டு வந்து நின்றுட்டு பொருள் போனதும் இல்லாம நாங்க தொக்கப்பட்டு தயாரப்பட்டு இருக்கணுமா? தக்கப்பட்டு தயாரப்படலையாமல்ல பேசுவாளுங்க. என்னைய பத்தி பேசுங்க அம்பட்டுதான் சொல்லிப்பட்டேன். ஓ சோழியில போய் பாருங்க. வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிப்பட்டு தெருவுக்கு வந்துடுறாளுங்க. தாயக்கட்ட உருட்ட வேலையத்த விழுக உட்கார முடியுதா? வீட்டு வாசல்ல உட்கார முடியுதா? எதையாவது சொல்லிக்கிட்டு கரைச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாளுங்க.
தெரியலையே. இங்க சொல்லும் போது அங்க பார்க்க வந்து அவளை கண்டு ஒடிச்சு விட்டா. அப்புறம் அவளோட தெரு சண்டையில இருக்க முடியுமா நம்ம? இன்னைக்கு ஏதோ மரகத நல்ல மூடோட இருந்திருக்கா. வாயில 4 வார்த்தை பேசுறதோட போய்விட்டா. இங்க திரும்ப கட்டி, இங்க திரும்ப அங்கேயே பார்க்காதீங்க. செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடி கிளியாடன் டாங்கடக் டடக் டாங்கடக் டாங் தோளக்காது பண தோள தொட்டு காதல் பாட்டெடுக்கும் வயசு இது கெட்டு இங்க என்ன கும்பல்? ஊருக்குள்ள ஒரு நல்லது நடந்துடக்கூடாது, ஒரு கெட்டது நடந்துடக்கூடாது. கும்பல் கிளவிய கும்பல் கூடிருங்க. இதுல முதல்ல எங்கேயாவது நாடு கடத்தி தொலைச்சு விடணும். அப்பதான் ஊர் விளங்கும். இந்த வந்துட்டா தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பையனு விளைய கணக்குத்தான் சரியா இருக்கான். ஆத்தாளுக்கு சலிக்காதவ நீ அடிப்பாளுக வீட்டுக்குள்ள கூத்தம் கும்மாளமும். ஆமா அம்மா 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 என்னது இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்க உள்ள எதுவும் இருக்காங்களா ஆளுக? உங்க ஆசை மருமக, அழகு மருமக, அன்பு மகன் எங்கம்மா உள்ளேயம்மா? எல்லாம் கேள்விப்பட்டுதான் வரேன். ஊரே பயங்கரமா இருக்கே பரபரப்பா. ஆமாடியோ ஆமா. ஏன் இப்படி சந்தோஷத்தை காட்டிக்கிட்டு வர மூஞ்சில? யாருக்கு ஏதோ நடந்தது தெரியாதுங்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருவே. எதுக்கு நம்மளுக்கு கம்மன இரு என்ன மாதிரி? அப்படிலாம் எனக்கு நடிக்கலாம் வராதுமா. ஆமா நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு சோகமா இருக்க? மருமகளுக்கு இப்படி நடக்க கூடாது நடந்து போச்சு என்கிற வருத்தமோ? யாருக்கு எனக்கு கவலையா? சரி எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்ததே நான் தான். அவளுக்கு ஏதாவது நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தவளுக்கு என்ன 10-11 அமைதியா போயிடணும். அதுக்கு தான் வேற எதுக்கு என்ன திமிர ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா? ஊருக்குள்ள போறது என்ன வர்றது என்ன ராமம் இல்ல சாமம் இல்ல. அவ கூட்டாளியோட சேர்ந்துக்கிட்டு அந்த வீணா போன மூதவியலோட இருக்கணும். அதே வீட்டுல சொன்னா கேட்கணும்ல, பெரியவங்க சொன்னா கேட்கணும்ல. அடங்கி ஒடங்கி இருடின்னு சொன்னா கேட்டாலா? அப்புறம் அனுபவிக்கட்டும். நம்மளுக்கு என்ன? ஐயோ ஆட்டம்னா ஆட்டம், கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாமா. அப்பா இப்பவாவது அடங்கி ஒடுங்கி ஆட்டம் க்ளோஸ் ஆனது சரிமா. ஏமா யாரு என்னன்னு தெரிஞ்சுச்சா? பார்த்தாங்களா? பிடிச்சாங்களா? செயின் கிடைச்சிருச்சா? அடி பாடி எலும்பு கண்ட நாய் 8 ஊர் பாஞ்சு ஓடிச்சான். அந்த கடைய கையில கிடைச்ச பொருளை விடுவாங்கல்ல? ஏன்னா எந்த நாடு நகரம் தாண்டி போனாங்கல்ல? போனதுதான் திரும்ப கைக்கு வரப்போகுது. அன்புடுத்தேன் கிடைக்க கூடாது சித்ரா, கிடைக்கவே கூடாது. கழுத்துல இருந்து பலன்னு போட்டுக்கிட்டு லாத்து வேலை. எங்க விவசாய நேரத்துல கூட கடனை கப்பி வாங்குவேன். பொண்டாட்டி கழுத்துல கிடந்ததை கலட்ட மாட்டானே. மின்னிக்கிட்டு தெரிஞ்சல்ல இருக்கணும், அவளுக்கு வைக்கணும். அதை நினைச்சு அவ உக்கி சாகணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். ஆமாமா அவ கழுத்துல கிடந்தது ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் போய் தொலைஞ்சது சரிமா. ஏமா அது எத்தனை பவுனுமா? ஒரு 5 சவரன் இருக்குமா? அடி அது 8 பவன் சங்கிலிடியே. 5 பவன் முன்னாடி போட்டிருந்தால, அதை கொண்டுட்டு போய் மாத்தி பிடித்தா போன விவசாயம் வெள்ளாம வந்ததுல கூட 3 பவன் போட்டு எடுத்து கொடுத்தேன் அண்ணன்காரன். பண்டாட்டிக்குன்னு இந்த ஒரு வருஷமா அந்த 8 பவன் சங்கிலியை போட்டுதான் லாத்துனா பணக்காரங்கிற திம்புறல புருஷன் வாங்கி போட்டாங்கிறதுல போச்சா போனது சரி. எம்மா 8 பவனா? எம்மா இப்போ 9 லட்சம் வருமேம்மா நகை விக்கிற ரேட்டுக்கு. இருக்கட்டும்டி, இந்த சாக்க வச்சு அவளை விரட்டல. நான் வீட்டை விட்டு நகையோட வந்தா வா, இல்லாட்டி ஓடி போயிருந்து விரட்டி அடிக்கிறனா இல்லையான்னு பாரு. பாப்போம் எல்லாம் உனக்கு வாயிதான், செயல்ல ஒண்ணும் இல்லம்மா. அப்படிலாம் சொல்லாத சித்ரா, இப்ப நம்மளுக்கு ஜாதகமா இருக்குடியோ.